நூறின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 59வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம், பாடல் 59. முயற்சியின் இன்றி அமையாமை. மானிடன் ஒருவன் தனக்கு அரும் செல்வம் வாய்க்க என்று அனுதினம் முயற்சிதான் உஞற்றுவேனால் கடவுளும் அதனை தந்தளிக்குவன். ஆதலா அன்றோ ஆன பேர் அறிஞ்ச திருவினை முயற்சியாக்கும். அம்முயற்சி இல்லாமை ஈன மாறின்மை புகுத்திடுமால் என்று யாரும் நன்குணர் தர நவில்வர். முயற்சியின் இன்றி அமையாமை. மானிடன் ஒருவன் தனக்கு அரும் செல்வம் மானிடன் ஒருவன் தனக்கு அரும் செல்வம் வாய்க்க என்று அனுதினம் முயற்சிதான் உஞற்றுவேனால் கடவுளும் அதனை தந்தளித்துவன். ஆதலால் அன்றோ ஆன பேர் அறிஞ்ச திருவினை முயற்சியாக்கும். அம்முயற்சி இல்லாமை ஈனமாறின்மை புகுத்திடுமால் என்று யாரும் நன்குணர்த்தர நவில்வார். மனிதன் ஒருவன் தனக்கு அரிய செல்வம் வேண்டு எண்ணி தினந்தோறும் முயற்சியை செய்து வருவானானால் கடவுளும் அங்கன முயற்சி செய்பவனுக்கு அச்செல்வத்தை தந்தருள்வான். அதனால் அல்லவோ உலகத்தில் பேரறிஞர் தொழில் முயற்சியானது செல்வத்தை அந்த முயற்சி உள்ளவனுக்கு உண்டாக்கும். அவ்வாறு மேற்கொள்ள வேண்டிய முயற்சி இல்லாதிருத்தல் இழிவுடைய வறுமையில் முயற்சியற்றவனை புகுத்திவிடும் என விலைக்கு எல்லோரும் உணர்ந்து கொள்ளுமாறு வற்புறுத்தி உரைப்பர். மீண்டும் பாடலை பார்ப்போம். முயற்சியின் இன்றி அமையாமை. மானிடன் ஒருவன் தனக்கு அரும் செல்வம் வாய்க்க என்று அனுதினம் முயற்சிதான் முயற்றுவேனேல் கடவுளும் அதனை தந்தளிக்குவன். அதலால் அன்றோ ஆன பேர் அறிஞ்ச திருவினை முயற்சியாக்கும். அம்முயற்சி இல்லாமை ஈனமாறின்மை புகுத்திடுமால் என்று யாரும் நன்குணர்த்தர நவில்வார். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 59வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள், உத்தரமேரூரிலிருந்து. நன்றி ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.